வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். சாட்டர்டேல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்தியாவோட வளர்ச்சியில நிறைய கம்பெனிஸ்க்கான பங்கு இருக்கு. அதுல டாடா குரூப் ஒன்று இருக்கு, ரிலையன்ஸ் குரூப் ஒன்று இருக்கு, அதானி குரூப் ஒன்று இருக்கு, எல்என்டி இருக்கு, காட்ரேஜ் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு குரூப்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் இது மிட் பாத் கரெக்ஷன் வாங்க. மிட் பாத் கரெக்ஷன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கீழே உழுவுது, அவங்களோட பழைய சாம்ராஜ்யம் நம்மளால நிலைக்காதுன்ற மாதிரி இருக்கும் போதும் அவங்க பார்த்து எடுப்பாங்க. எப்பயுமே வி ஹாவ் இப்படி தான் க்ரோத் இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே போகுது, மறுபடி கீழே ஒரு ரிவர்ஸ் ஆகி மறுபடி போகும். இதான் நார்மல் சைக்கிள். இப்போ மார்க்கெட் 0 பாயிண்ட்லேருந்து மேலே உச்சத்துக்கு போகுது, இப்படி கரெக்ஷன் வரும்போது இங்கேருந்தே டேக் ஆஃப் பண்ணுறது, கீழே போகிறது நார்மல் சைக்கிள். ஸோ அது கீழே உழுவும் போதே தே டேக் எ டிஃப்ரெண்ட் பாத். அது மாதிரி பார்த்து எடுக்கிறவங்க பெரிய லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆஃப்லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப் ஆகட்டும் இல்லை அதானி குரூப் ஆகட்டும், தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் டு இட். ரெண்டு பேருமே ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க. இதில் நிறைய பேர் பேசலாம், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, பிஜேபி கவர்மெண்ட் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் அவங்க பெருசாக வளர்ந்தாங்க, ரைட்? லெட் இட் பி ரிலையன்ஸ் ஆர் அதானி குரூப் ஆகட்டும், பெருசாக வளர்ந்தாங்க. அவங்க கரப்ட் ப்ராக்டிஸ் வச்சிருக்கிறாங்க, இதாதுன்னா வி ஒன்ட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். வி வில் டாக் அபவுட் என்ன அச்சீவ் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஹிஸ்ட்ரி. என்னோட ஒரு வீடியோ இருக்குது, செப்டம்பர் 4th 2021. நான் அந்த வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். மறுபடியும் நான் சொல்கிறேன், செப்டம்பர் 4 2021. க்ளோஸ் அபவுட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். ரிலையன்ஸ் இது மாதிரி ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. நேற்று முகேஷ் அம்பானி அவங்களோட ஆனுவல் ஜெனரல் போர்டு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாங்க. பேஜ் பை பேஜ்னு வேணால் ஆல்மோஸ்ட் நான் என்ன அந்த செப்டம்பர் மாதம் 2021 நான் பேசியிருந்தானோ அதான் தலைவர் நேற்று பேசியிருக்கிறாரு. ஸோ திங்கிங் ஒரே திங்கிங் தான். என்ன அவர் பெரிய ஆள் பெரிய லெவலில் திங்க் பண்ணுறாரு, நம்ம சின்ன ஆள் சின்ன லெவலில் நம்ம திங்க் பண்ணுறோம். பட் திங்கிங் ப்ராசஸ் இஸ் சேம். அண்ட் ரிலையன்ஸ் இப்படி தான் பார்த்து எடுப்பாங்கன்றதை நான் எதிர்பார்த்தது இப்போ ஆல்மோஸ்ட் வந்துகிட்ருக்கு. இன்ட்ரெஸ்டிங். நிஜமாகவே நான் திரும்பி பார்க்கும் போதும் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருக்குது. எஸ், வி ஆர் ஏபிள் டு ப்ரிடிக்ட் ஒரு 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 இண்டஸ்ட்ரி இந்த ஸ்கேலில் இருக்கிறவங்க இந்த டைரக்ஷனில் போவாங்கன்றது நான் எதிர்பார்த்தது ஆல்மோஸ்ட் மேட்சிங் ஆகுது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த 10 வருஷம் 10-12 வருஷத்தில் ரிலையன்ஸோட ஷேர் வேல்யூ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,20,000 rupees ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அச்சீவ் ஆகிடும், ரைட்? ப்ராபப்ளி அடுத்த ஒரு 7 வருஷத்துக்குள்ளே அச்சீவ் ஆகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. அன்னைக்கு நான் வீடியோ போடும் போதும் 2,400 பக்கமாக இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு 1,300 ஆகுதுன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகிருக்கு. எப்போ ஸ்பிளிட் ஆச்சு? 2024 ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க 1:1, ரைட்? ஸோ அப்படியே பாதியாக ஆக்கிக்கலாம். ஸோ அப்போனா இன்றைக்கி 1,300னா 2,600 இருக்குது ஸ்டாக் வேல்யூ. ஒன்று. ரெண்டாவது, ஆகஸ்ட் 21 2023 ஜியோ ஃபைனான்ஸ் தனியாக வெளில வந்துச்சு. அது இன்றைக்கி டேட்டில் 244.56 இருக்குது. 246 நீங்கள் போடுங்களேன், 44 நீங்கள் போடுங்களேன். அதையும் இதையும் ஆட் பண்ணும்போதும் க்ளோஸ் டு அபவுட் 2,850 மேலே நிற்கிது. ஸ்டில் 4 வருஷத்துக்கு முன்னாடியும் இன்றைக்கி 400 மேலே இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மார்க்கெட் போன வருஷம், ரைட், போன வருஷம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ஏப்ரல் மாதத்தில் 30% கீழே விழுந்துச்சு. இந்த மாதம், ரைட், கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஆல் டைம் ஹையில் இருந்து 22.5%, 22.25% கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் நம்ம இதை விட்டுருங்க, நிஃப்டியை விட்டுருங்க. மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸ் பெருசாக கீழே விழுவும் போதும் ரிலையன்ஸ் வெறும் 22% தான் கீழே விழுந்திருக்கு. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் 24.5% வரைக்கும் கீழே விழுந்தால் இட் கேன் ரிகவர் அண்ட் மேலே ஆல்மோஸ்ட் 2.66%, 2.61% போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரைட்? பெரிய மூவ் அப்சைடு காத்துக்கிட்டு. we will not go into upside target என்னதுன்றது நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் கீ சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ்லாம் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை,
ஜூலை ஒரு மாதம் விடுங்க, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே வருதான்றது நம்ம பார்க்கலாம். என்னோட 2-3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த கண்டம் தாண்டுட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலாம். ஜோஷகார மாதிரி பேசல, டெக்னிக்கல் அனாலிசிஸில் பக்காவாக சில விஷயங்கள் நீங்கள் நம்பி போகலாம். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பல தர வந்து நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் ரிலையன்ஸோட சார்ட்ஸ் வச்சு, அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைலை வச்சு, அவங்களோட கார்ப்பரேட் வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ரைட், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 49 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அவங்களோட பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம சில விஷயங்கள் 5 இயர்ஸ் முன்னாடி ரெக்கக்னைஸ் பண்ணது இன்னைக்கு பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க? ரிலையன்ஸோட சேர்மேன் பேசுகிறாங்க. இப்போ மேட்ருக்கு வரலாம். ரிலையன்ஸ் வந்து நேற்று வந்து என்ன சொன்னாங்க? அவங்க 4 மேஜர் ஆக்டிவிட்டீஸில் வந்து இறங்க போகிறேன்றது சொல்லியிருக்கிறாங்க. தே கால் இட் அஸ் நியூ எனர்ஜி. இதுதான் வந்து அவங்களோட டைரக்ஷன்ஸ். ரிலையன்ஸோட பழைய ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ரிலையன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு துணி கடை வச்சார் தலைவர் தீருபாய் அம்பானி. ஒரு சின்னோண்டு துணி கடை வச்சார். துணி கடை வச்ச சமயத்தில் வந்து பாலிஸ்டர் துணி வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அப்போ ரேமன்ஸ் தான் வந்து பெரிய ஆள். ரேமன்ஸ் வந்து இவங்க வந்து போய் கேட்டப்ப ரேமன்ஸ் வந்து இவங்களை கேவலப்படுத்தினால இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நானே பாலிஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாலிஸ்டர் துணி ரெடி பண்ணாங்க. இப்போ பாலிஸ்டர் துணி வந்து ஹிட் ஆனோடனே என்னாச்சு, பாலிஸ்டர் யான் வந்து நிறைய தேவைப்பட்டுச்சு. பாலிஸ்டர் யான் யார்கிட்ட இருக்குது? ரேமன்ஸ்கிட்ட தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து பாலிஸ்டர் யானை வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் கூதல்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேணும். அதுதான் வந்து ஒன்லி விமல்ன்ற பேரில் வந்து இவங்க பிராண்டை லான்ச் பண்ணாங்க. பாலிஸ்டர் யானை வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் பாலிஸ்டர் யான் வந்து இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணலாம்ன்றது பிளான் பண்ணாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 10 டன்னு இந்தியா பூராவுக்கு வந்து 10 டன்னு தான் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால், தலைவர் வந்து 100 டன்னுக்கான ஃபேக்ட்ரி போட்டார். நினச்சி பாருங்கள், துணி கடைக்கு துணி தேவை, அதுக்கோசரம் துணி ஃபேக்ட்ரி போட்டாங்க. அந்த துணி ஃபேக்ட்ரிக்கு நூல் தேவைப்படுது, அதுக்கோசரம் பாலிஸ்டர் நூலுக்கான ஃபேக்ட்ரி போட்டாங்க. அந்த பாலிஸ்டர் நூலுக்கு வந்து பாலிஸ்டர் இவங்க யான் ஃபேக்ட்ரி போடும் போதும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் யான் ஃபேக்ட்ரி போட்டாங்க. இந்தியாவுக்கு பூராக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அது மாதிரி 10 மடங்கு போட்டாங்க. அப்போ ரேமன்ஸ் வந்து மார்க்கெட் லீடர். ஆனால் ரேமன்ஸ் வந்து வாஸ் ஒன்லி கேட்ரிங் ஒன்லி ஃபார் 10% ஆஃப் தி மார்க்கெட் ஷேர், ரைட். மீதி 90% வந்து இம்போர்ட்டடில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த வந்து ரிலையன்ஸ் உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க தகுதிக்கு மீறி, எப்படி ரிலையன்ஸோட தகுதிக்கு மீறி அவங்க வந்து ஃபேக்ட்ரி போட்டாங்க. அண்ட் அப்படி தான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வந்துச்சு. அண்ட் ரிலையன்ஸ் வந்து அதுக்கு அடுத்த லெவலில் வந்து வி கால் இட் அஸ் பேக்வேர்டு இன்டிகிரேஷன் வாங்க. பேக்வேர்டு இன்டிகிரேஷன் சொன்னால், இப்போ எப்படி துணி கடைக்கு துணி வேணும், ஸோ துணி ஃபேக்ட்ரி போட்டாங்க. துணி ஃபேக்ட்ரிக்கான ப்ரொடக்ஷனுக்கு வந்து யான் வேணும், யான் ஃபேக்ட்ரி போட்டாங்க. யானுக்கான ரா மெட்டீரியல் அது பெட்ரோல், அவங்க வந்து பெட்ரோகெமிக்கல் ஃபேக்ட்ரி போட்டாங்க. அண்ட் பெட்ரோகெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு. எப்படி? ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு போட்டாங்க. அந்த பெட்ரோகெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வந்து ரா மெட்டீரியல் என்ன வேணும்? க்ரூட் வேணும். அதுக்கோசரம் இவங்க எண்ணெய் கிணறுக்கு போனாங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்டோரி. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எண்ணெய் கிணறு மெயின் ஆயிடுச்சு, கெமிக்கல் ஃபேக்ட்ரி மெயின் ஆகிடுச்சு, விமலை வந்து விட்டாச்சு, அது சில்லற ஆயிடுச்சு. நினச்சி பாருங்களா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டி வந்துச்சு. அன்றைக்கி ரேமன்ஸ் நம்பர் 1. இவங்க வந்து வெறும் துணி கடை வச்சுருந்தாங்க. அன்னைக்கு டேட்டில் அவன் வந்து ஒரு பெரிய ஆள். இன்றைக்கி ரேமன்ஸோட மார்க்கெட் கேப் வந்து 3950, எப்படி 3950 crores, 4000 கோடியோட கம்மி, 4000 ரைட். வேறஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேப் இஸ் 17,71,000 லட்சம் கோடி. காம்படிஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த 17 லட்சத்தில் ஜியோ ஃபைனான்ஸ் தனியாக வெளியில் போயிருக்கு, அதுக்கு ஒரு 2 லட்சம் கோடி நீங்கள் போட்டுங்க. ஆல்மோஸ்ட் 20 லட்சம் கோடி வந்து கம்பெனியோட மதிப்பு. ரேமன்ஸ் எங்கே இருக்குது? இதுதான் வந்து பழி வாங்கணும்னு நினச்சா இப்படி பழி வாங்கணும். வளர்ச்சியை காட்டிட்டு போ, ரைட். அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காது. இதுதான் வந்து ரிலையன்ஸோட பலம் அண்ட் பிளானிங். லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து பிளான் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2018-19 அவங்க வந்து ஜியோ ஆரம்பித்தப்போ நான் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், தலைவர் முகேஷ் அம்பானி இஸ் நாட் பிளானிங் ஃபார் டெலிகாம். டெலிகாம் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்,
டெலிகாம் கனெக்ஷனை வந்து அவங்க மார்க்கெட்டிங்கோசரம் யூஸ் பண்ண போகிற ஒரு டூல். இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து பல கம்பெனிஸ் வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் அபவுட் 1500 கம்பெனிஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஊரில் உதயம் தால்ஸ் இருக்குல்ல, அதை கூட வாங்கி வச்சுருக்கிறாங்க. எதுக்குடா அது வாங்கியிருக்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ்க்கோசரம் அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் சென்டர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு வாங்குறாங்க பின்னாடி வந்து தெரியும். பிகாஸ் இவங்க வந்து வேற லெவல் நெட்வொர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டூல் இருந்துச்சுன்னு சொன்னால் எது வேணாலும் பண்ணலாம். இவங்களோட டெலிகாம் பிஸ்னஸ் வெறும் ஊர்கா பிஸ்னஸ்னு வச்சுங்க. இவங்க டெலிகாமில் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல. ஆனால் டெலிகாம் நெட்வொர்க்கை வச்சு தே ஆர் ட்ரைங் டு என்டர் இன்டு எவ்ரிபடிஸ் ஹவுஸ். நேற்று ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்து நம்ம தலைவர் வந்து பேசியிருக்கிறத வந்து நியூ எனர்ஜி பற்றி பேசியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க 4 டிவிஷன் 5 டிவிஷன் பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஒன்று இது ஏற்கனவே பேசின விஷயம் தான், மறுபடியும் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ல வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒன்று அவங்க இந்த சோலார் பேனல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த பேனல் வச்சு இவங்களே வந்து சோலார் ஃபீல்டு வந்து போட்டுட்ருக்காங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி பப்ளிகேஷன், இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இவங்களே பண்ணுறாங்க, அது இவங்களே யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வர பவரை வந்து இவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று ஏஐ, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர், அதுக்கான பவர் வந்து இதிலேருந்து போகுது. இன்னொன்று வந்து தே ஆர் யூஸிங் இட் ஃபார் எலக்ட்ரோலிசஸ் என்ன? தண்ணியை உள்ளே போடு, பவரை கொடு, ஹைட்ரஜன், அதை வந்து தண்ணியை வந்து 2ஆக பிரியுது, H2, ரைட்? ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் வருது, ஒரு ஆக்சிஜன் வருது. இந்த ஹைட்ரஜனை வந்து செல்லை பிடிச்சி தே ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் எனர்ஜி சோர்ஸ். அதை வந்து பெரிய லெவலில் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை சின்ன லெவலில் கார்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியாது, ஜாம் நகருக்கு உள்ள க்ளோஸ்ட் அபவுட் 300 ட்ரக்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. யாரோட ட்ரக்கு? அசோக் லைலாண்டோட ட்ரக்கு. இன்ஜின் யாருது? பென்ஸோட இன்ஜின். அதுக்கான ஃபியூவல் என்னது? ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூரியன்லேருந்து வர ஒளியை வச்சு இவங்க ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணி அதுவும் ஃப்ரீயாக நடக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட என்டையர் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. வர ஹைட்ரஜன் ஆகட்டும், லாரி ஓடுறதாகட்டும், எல்லாமே வந்து ஃப்ரீ. இப்போ எக்ஸஸாக வருது தெரியுமா? சோலாரில் வந்து வர எக்ஸஸ் எனர்ஜி இருக்குல்ல, இன்னைக்கு டேட்டில் வந்து நான் சொன்னேன்ல, நாகர்கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வந்து விண்ட் எனர்ஜி சுற்றிட்டு இருக்கு. பகலில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூஸ் ஆகிடுது. நைட்டில் வந்து சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா சூரியன் கிடையாது. அப்போ அந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ பகலில் வர வெயிலில் வர எக்ஸ்ட்ரா பவர் அதை வந்து பேட்ரியில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஸோ தட் நைட்டில் வந்து சூரியன் இல்லாத சமயத்தில் வந்து அது யூஸ் பண்ணலாம், அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ நினச்சி பாருங்களா, ஒரு சிட்டிக்கு, ஒரு மும்பை மாதிரி ஒரு சிட்டிக்கு, இல்லை டெல்லி மாதிரி ஒரு சிட்டிக்கு வந்து பவர் ஜென்ரேஷன்ஸ் நம்ம பேட்ரி மூலமாக கொடுக்கணும்னா எவ்வளோ பேட்ரிஸ் இருக்கணும்? அந்த பேட்ரி செட்டப் வந்து லார்ஜ் ஸ்டோரேஜ், கிகாவாட் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி வந்து செட்டப் வந்து இவங்க ஜாம் நகரில் வந்து பண்ண போகிறாங்க, ரைட்? அப்போ என்ன லெவல் ஆஃப் பேட்ரி ஸ்டோரேஜ் தேவை, அது வந்து இவங்க செட்டப் பண்ணுறாங்க. அதுவும் தலைவர் வந்து பேக்வர்ட் இன்டிகிரேஷன். அந்த பேட்ரி மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியும் நாங்களே பண்ண போகிறோம், அதுக்கான கெமிக்கல்ஸும் நாங்களே பண்ண போகிறோம். இப்போ த என்டையர் செட்டப் வந்து அவங்களே பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில், இந்த ஹைட்ரஜன் பண்ணுற ப்ராசஸில் வந்து பை ப்ராடக்ட் வந்து அமோனியா வருது. அமோனியா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்டிலைசர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கே நிறைய ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படுது. நினச்சி பாருங்கள், இயற்கையாக க்ரீன் எனர்ஜி மூலமாக எந்த விதமான கெமிக்கல், அதாவது கோலோ இல்லை நியூக்ளியரோ இல்லை வேறு ஏதாச்சும் சோர்ஸ் மூலமாக விச் பொல்யூட்ஸ், சுற்றுச்சூழலை வந்து கெடுக்காத ஒரு எனர்ஜியை வச்சு இவங்க அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி தே ஹேவ் டைட் அப் வித் ஆஸ்திரேலியா. அந்த இன்னும் ஃபேக்ட்ரியே போடல, ரைட்? அதுக்குள்ளே இவங்க வந்து அடுத்த 15 வருஷத்துக்கான எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இங்கே இது மாதிரி ஒரு செட்டப்பு பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன? அது சூரியன் தான், ரைட்? சூரியன்லேருந்து வருது, நான் தண்ணியிலேருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறேன், எல்லாமே வந்து ஃப்ரீ ரா மெட்டீரியல். அப்போ இமேஜின் த கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் விச் ரிலையன்ஸ் வில் மேக். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சைஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு
ஹைட்ரஜன் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், ஹைட்ரஜன் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து ரிலையன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு, பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க, அதுக்கான ஃபேக்ட்ரி வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. எல்என்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜேஎஸ்டபிள்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் அதானி குரூப்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஓசி ஆல்சோ இஸ் டூயிங் இட். பட் இவங்க ஸ்கேலில் வந்து அவங்க பண்ணலை. அதாவது த ஸ்கேல் விச் யூ கேனாட் ஈவன் திங்க். அப்போ நெக்ஸ்ட் எனர்ஜி எங்கேருந்து வரும்? இந்தியா, ரைட்? இன்றைக்கி சவுதி அரேபியாவோ இல்லை யூஏஇயோ இல்லை கத்தாரோ வந்து அப்படி மசில் பவரை காட்டுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தியர் எனர்ஜி. இப்போ அதே மசில் பவர் நாளைக்கு இந்தியாவிலேருந்து வருதுன்னு சொன்னால் இட் குட் பி ரிலையன்ஸ். இவங்களே எல்லாமே வந்து இவங்க ஓன் ப்ரொடக்ஷன் தான். அடுத்த 6-7 வருஷத்தில் வந்து இவங்க டார்கெட் போட்டிருக்காங்க. பேட்டரி ஃபேக்ட்ரி எப்போ சொல்கிறாங்க? 2026. ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு, பட் ஸ்கேல் வந்து இன்னும் பெருசாகலை. அந்த ஸ்கேல் எப்போ பெருசாகும்? 2027 இல்லை 2028 அந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வரும். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வரும்போது காஸ்ட் கம்மியாகும். காஸ்ட் கம்மியாகும் போதும் நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை, ஆயில் இம்போர்ட் தேவையில்லை. ஜஸ்ட் இமேஜின், ரைட்? இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்றது. நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை, ஆயில் இம்போர்ட் பண்ண தேவை இருக்காது. இது இல்லாத அவங்க கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். கோபர் கேஸ்ன்னு நம்ம ஊரில் வந்து சாணியை கரைச்சி ஊற்று அந்த இதில் ஊற்றுவோம். அந்த இதில் வந்து வர கேஸை வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்ருப்போம். பட் அதே கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி சிஎன்ஜி இருக்குது, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் இருக்குது, இது கம்ப்ரஸ் பயோகேஸ். அண்ட் கம்ப்ரஸ் பயோகேஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் வந்து பண்ண போகிறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரஜன். ஸோ இது எல்லாமே எங்கே கான்சன்ட்ரேஷன் சொன்னால் எனர்ஜி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரோத் ஸ்டோரியாக இருக்கும் போதும் இந்த எனர்ஜி வந்து எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. இவங்களோட க்ரோத் எங்கே வருது? எனர்ஜி, ரைட்? இது எல்லாமே இந்த ஃபோட்டோ ஆகட்டும், ஃபோட்டோவோல்டிக் செல் ஆகட்டும், சோலார் ஆகட்டும், ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அமோனியா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து எனர்ஜிக்கு தான் போகுது. இந்த எனர்ஜி வச்சு அவங்க டேட்டா சென்டர், லார்ஜஸ்ட் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இது இல்லாத அமோனியா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அமோனியா எதுக்கு தேவை? ஃபர்டிலைசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவை. இவங்க எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து போட்டிருக்காங்க. பட் இந்தியாவுக்குள்ளாரியே நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து காம்படிஷனே இல்லாத ஒரு பிஸ்னஸ். நில் காம்படிஷன் இருக்கும். ஏன் நில் காம்படிஷன்? இவங்களோட ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து ஜீரோ காஸ்ட், ரைட்? ஜீரோ காஸ்ட்னா ரியல் ஜீரோ காஸ்ட் இருக்குது. அது மேன் பவர்லாம் இருக்குது, ரைட்? ஆளுங்களுக்கெலாம் சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாமே இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல. பட் ரா மெட்டீரியல் ஃப்ரீ இல்லை. இன்னைக்கு க்ரூட் வேலை கண்ணாப்புனான்னு ஏறி போச்சுல்ல, அது மாதிரி இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. மீண்டும் நான் சொல்கிறேன், 2021 செப்டம்பர் 4 நான் சொன்ன அந்த 1 lakh to 1,25,000 அச்சீவ் ஆகுமா? அச்சீவ் ஈஸியாக ஆகும். பட் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கணும், ரைட்? ரிலையன்ஸ் மட்டும் பாரு அச்சீவ் ஆகுன்னு சொல்லாதீங்க. இப்போ ரிலையன்ஸ் ஃபைனான்ஸ், ஜியோ ஃபைனான்ஸ் இருக்குது. இப்போ ஜியோ டெலிகாம்கான இது வரப்போகுது, பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது. இட் இஸ் கோயிங் டு பி லார்ஜஸ்ட் பப்ளிக் இஷ்யூ ஆஃப் இந்தியா. இதுக்கு அடுத்தது வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயில் வரப்போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க சேட்டலைட் விட்றதா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓன் சேட்டலைட், சம்திங் லைக் வாட் SpaceX is doing it or Starlink is doing it, right? ஸோ பெரிய லெவலில் வந்து ரிலையன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் நான் சொல்கிறேன், இவங்க நிச்சயமாக 1,25,000 கம்பைன்டு வேல்யூ இருக்குமான்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டில் இல்லை, 2021 டேட்டுக்கான வேல்யூ எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போதும் 1,25,000 ஈஸியாக அச்சீவ் ஆகுன்றது நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது. இது ஒன்று. இதே மாதிரி வேதாந்தா குரூப்புக்கும் நான் வந்து 1,500 to 1,800 அச்சீவ் ஆகும்னு நான் சொன்னேன். எப்போ? 280 இருக்கும் போது. இப்போ வேதாந்தா 5 கம்பெனியாக மாறி இருக்குது. இதை கம்பைன் வேல்யூ நீங்கள் போட்டு பாருங்கள், அடுத்த 2 இயர்ஸில் அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் ரிலையன்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிட் லென்த்தி பட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹவ் ஸ்டப்ட் இன். உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.